ஏங்க, சொல்லு சின்ன பொண்ணு. உங்க தங்கச்சியை கட்டி குடுக்குற இடத்த நல்லா விசாரிச்சீங்களா? ஆ, எல்லாம் விசாரிச்சாச்சு சின்ன பொண்ணு. நல்ல இடம் தான். ஏன் கேக்குது? இல்ல அந்த மாப்பிள்ளையோட அம்மாவும் அக்காவும் வந்திருந்தாவில்ல, அவங்க பேசுனதே ஒன்றும் சரியில்லையே, அதனால தான் கேட்கேன். விசாரிச்சதுல நல்ல விதமா தான் சொன்னாவ. ஆனா அவங்க அம்மா கொஞ்சம் கோவக்காரங்களா இருப்பாங்க தான் போல. ஆனா மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர் பாத்துக்க. நீங்க இன்னும் கூட நல்லா விசாரிச்சிருக்கலாம் என்ன? அவளுங்க பேசுறத பார்த்தாவே எனக்கு இன்னும் சரியா படல. மாப்பிள்ளை மட்டும் நல்லவரா இருந்தா போதுமா சொல்லுங்க? குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்கணும்ல? சரி வீடு, கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு இனிமே பேசி பிரயோஜனம் இல்ல பாத்துக்க. அதெல்லாம் என் தங்கச்சி கெட்டிக்காரி சமாளிச்சுக்கிடுவா. ம். ஏங்க நான் கண்மணிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கவா? கண்மணி உன் தங்கச்சி தானே? போன் பண்ணு சின்ன பொண்ணு. அதையே என்கிட்ட கேக்குத? கொஞ்சம் பயமா தான் இருக்கு பாத்துக்குங்க. அப்பா அம்மா யாராவது ஃபோன் எடுத்துட்டா? அவங்க எடுக்க மாட்டாங்க சின்ன பொண்ணு. தைரியமாயிட்டு பண்ணு. ம். அக்கா ஃபோன் பண்ணியா? கண்மணி ஃபோன் யாருமா? அம்மா என் ஃப்ரெண்டுமா. ஹலோ. கண்மணி, அக்கா பேசியேன். சொல்லுக்கா. அழாத என்ன? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சின்ன பொண்ணு அழாம பேசுமா. ஏக்கா இப்படி பண்ணிய? சாரி கண்மணி, எனக்கு வேற வழி தெரியல. அப்பா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட மாட்டாரு. அதனால தான் இப்படி பண்ணிட்டேன். சரிக்கா அழாத. நாங்க இங்க எல்லாம் நல்லா தான் இருக்கோம். நீயும் அங்க சந்தோஷமா இரு என்ன? எங்களை பத்தி எதுவும் யோசிச்சுட்டு இருக்காது. அப்பா அம்மா என்னை பத்தி ஏதாவது பேசினாவளா? பேசாம இருப்பாவளாக்கா சொல்லு. உன்னை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காவ. உன் கல்யாணத்துக்காக வாங்கின நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன்னு அப்பா ரொம்ப கோவமா இருக்காவ. அப்படியா? அங்க நகை இல்லைன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சா? அப்பா என்ன சொன்னாவ? நீ அதெல்லாம் எதுவும் யோசிக்காத என்ன? அம்மா எல்லாத்தையும் சமாளிச்சிட்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே? அதெல்லாம் எதுவும் இல்லைக்கா. நான் சமயம் பார்த்து உனக்கு மறுபடியும் ஃபோன் போடுதேன் என்ன? இப்போ ரொம்ப நேரம் என்னால் பேச முடியாது பார்த்துக்க. சரி கண்மணி, ஃபோன் போடு என்ன? என்னாச்சு சின்ன பொண்ணு? நகை இல்லைன்னு வீட்டுல தெரிஞ்சுட்டா? ஆமாங்க. நான் தான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காவ. அப்பா ரொம்ப கோவப்பட்டாவலாம், ஆனா அம்மா பேசி சமாளிச்சிட்டாவலாம். நகையை வேற எடுத்துட்டு போயிட்டேன்னு ரொம்ப தப்பா நினைச்சிருப்பாவ இல்ல? எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். அப்படிலாம் இல்லைங்க. இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நகை போட்டுட்டு தானே வந்திருக்கணும். ஆமா சின்ன பொண்ணு. ஆனா இங்க வேற மாதிரி இல்ல நடந்திருக்கு. எங்க அம்மா வேற உன்னை வெறுங்கையை வீசிட்டு வந்த, எதுவும் எடுத்துட்டு வரலன்னு பேசுறா. பேசாம இங்கேயாவது வீட்டுல சொல்லிடலாம் சின்ன பொண்ணு, அது உன்னோட நகைன்ட்டு. ஏங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, பேசாட்டி இருங்க. உங்க தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும் என்ன, அப்புறம் பேசிக்கலாம். இப்ப போய் சொன்னீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாகும். உங்க அம்மாவும் உங்க மேல ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால அந்த நகை நீங்க வாங்கினதாவே இருக்கட்டும் இப்போதைக்கு என்ன. எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கீங்க சொல்ல மாட்டேன்னு, அதனால எனக்கு கேட்காம எப்பவுமே நீங்க சொல்லக்கூடாது என்ன. கொஞ்ச நாள் போகட்டும், நேரம் வரும்போது நானே சொல்லியேன் என்ன. சரி சின்ன பொண்ணு. எங்க அம்மா கொஞ்சம் கோவப்பட்டாலும் எனக்காக நீ கொஞ்சம் அனுசரிச்சு போ என்ன. சரிங்க, அதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா என்ன? உங்க அம்மாவெல்லாம் நான் ஈஸியா சமாளிச்சிடுவேன். அதே மாதிரி நாங்க ஏதாவது அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்க இடையில வராதீங்க என்ன. சரி சின்ன பொண்ணு. ஏம்மா காஃபி போட்டு கொடுமா. மக்களே இங்கே வாமா, உட்காரு. ஏம்மா ஏம்மா அடிச்ச? தூரப்பொடி. என்னம்மா ஆயிட்டு? யார் யாரோ மேலே இருக்க கோத்துல என் மேலே கட்டுறியோ? காலுக்கிட்ட தான் இருக்க, எட்டி ஓச்சனா போய் சமையல் கட்டுக்குள்ள விழுந்துருவ பார்த்துக்க. மணி 12 ஆகுது. வீடான வீட்டில் ஒரு பொட்டப்பிள்ளை இப்படியா வரங்குவா? ஏன் தூங்கினா என்ன இப்போ? நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த வீட்டில் இருக்க போறேன். புது மருமக வந்ததும் நான் உனக்கு தொக்கா போயிட்டேன் அப்படித்தானே? அடி இளவு மவளே, உன் மாமியாவும் நாத்தனாவும் காலையிலே வந்துட்டு போனாவ. அதுக்கு தாண்டி சொல்லுதேன். அப்படியா? என்ன நொப்படியா? 2 பேர் வந்து ஒரு ஆட்டமே ஆடிட்டு போயிட்டாலோ, உனக்கு தூக்கம் கேட்குது. என்னவா சொல்லியா? உங்க அண்ணன் கல்யாணம் பண்ண விஷயம் காதுக்கு போய் தான் வந்து ஆட்டம் ஆடிட்டு போறாளுவ. வழியா பேசி சமாளிச்சு அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிட்டு. போற போக்கில் உன் மாமியா மருமவ எங்கன்னு கேக்குதா? தூங்குறேன்னு சொல்லிட்டியாம்மா? தூங்குறேன்னுலாம் சொல்லலை, கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்லி சமாளித்தேன். அதான் சமாளித்து அமைச்சிட்டேன். இல்லைம்மா அப்புறம் என்ன, எனக்கு காஃபி வேணுமா? காஃபி போட்டு கொடு. ஏன்டி நானே கால் வலிக்குதுன்னு உட்காந்துட்டு இருக்கேன், என்ன வந்து காஃபி கேட்டுட்டு கிடக்கவ? போய் போட்டு குடிப்போ. ஏம்மா அதான் உன் மருமவர் காலில் கூப்பிட்டு காஃபி போட்டு தர சொல்லு. ஏன்டி அவ இவன் பேசாதடி, உங்கள் அண்ணன் ஏதாவது நினச்சிக்க போறியான்? உங்கள் அண்ணனுக்காண்டி அவளை இனிமேல் மைனியுமே கூப்பிட்டு தோலை என்ன. ட்ரை பண்ணுதேன். ஏம்மா காஃபிமா. ஏ சின்ன பொண்ணே. சொல்லுங்கள் அத்தையோ, சொல்லுங்கள். இந்த குசும்புக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. என் மவளுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வாப்பா. ஏம்மா டீ இல்லைம்மா காஃபிம்மா. காஃபி போட்டு எடுத்துட்டு வாப்போ. மகாராணிக்கு இப்பதான் விடிஞ்சதோ? எனக்கு எப்பயும் விடியும், அதை பற்றி உங்களுக்கு என்ன? கல்யாணம் ஆகி அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளை 12 மணி வரைக்கும் தூங்குவ? அதை கேட்க நீ யாருடி? ஏன் மவ 12 மணி வரைக்கும் தூங்குவா, இல்லை சாயந்தரம் வரைக்கும் கூட தூங்குவா? அதை கேட்க நீ யாரு? அவளை இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த வீட்டில் இருக்க போறியா? அவள் இஷ்டத்துக்கு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்துட்டு போட்டுருந்தா நானே அவளை எழுப்பல.
நீ ஒன்றும் அதெல்லாம் கேட்க வேணாம், போய் காஃபி போடு போ. காஃபி போட்டு மட்டும் நான் கொடுக்கணும், ஆனா இது கேட்க உரிமை இல்லையோ? ஆமாம், இல்லை இப்போ என்ன செய்யணுங்க? சரி போய் தொலைட்டு போட்டு தரேன். ஆனா இப்படிலாம் கேட்ட கொடுத்து தர மாட்டேன். மைனி எனக்கு காஃபி போட்டு கொடுங்கன்னு கேட்கட்டும், போட்டு தரேன். உன் இஷ்ட தக்காளிக்கெல்லாம் இங்கே ஆட முடியாது. இஷ்ட தக்காளியா? சரி போட்டும், நீங்க ஆடலாம் வேணாம், நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க, அப்பதான் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். கால் வேற வலிக்குது, எல்லாம் சேர்ந்து என் உயிரை எடுக்கிற ஆளுவ. தீபா சொல்லி தொலைடி. முடியாதுமா. சரி அப்ப நீயே போட்டுக்கோ, நான் போய் என் வேலையை பாக்குதேன். அம்மா சொல்லி தான் தொலையேன்டி. காப்பி போட்டு கொடுங்க மைனி. குட் கேர்ள், இப்ப போட்டு வரேன் என்ன. ஆனா இனிமே காலையில சீக்கிரம் எழும்பணும் என்ன, இல்லைன்னா சுடு தண்ணியை பிடிச்சிட்டு வந்து மூஞ்சில ஊத்தி விடுவேன். 2 பேரும் வாய் பொழந்த வாக்கிலே இருக்காதீங்க, கொசு உள்ள போயிட போகுது. என்னம்மா முத நாள் இந்த போடு போடுதா? எல்லாம் விதி. பிடிச்சிருக்கான் பாரு உங்க அண்ணங்காரன். உன் கல்யாணம் முடியிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் இவளை. பார்வதி, சொல்லுங்க. இன்னைக்கு சாயங்காலம் நான் ஒரு 4 மணி போல வாரேன், நீ ரெடியா இரு என்ன. சரிங்க. எங்க போறோம்? நம்ம தீபா கல்யாணத்துக்கு முயற்சி செய்யணும்ல, போய் நகை எடுத்துட்டு வந்துருவோம் என்ன. சரிங்க. ஆனா நகை எதுக்குங்க? ஒரு பவுன் காயினா வச்சுட்டு போறது? நான் ஒரு 2-3 பவுன்ல நகை ஏதாவது எடுத்து கொடுக்கலான்ட்டு இருந்தேன். நீ என்ன 1 பவுன் போதுங்க? உங்க அக்கா புள்ள உன் புள்ள மாதிரி இல்லையா? 1 பவுன் மட்டும் தான் செய்வியா? அக்காவாவது சொக்காவாவது பவுன் என்ன விலை விக்குது? 3 பவுன் சொல்லுதிய. எல்லாம் 1 பவுன் காயினா வச்சா போதும் என்ன. ஏமா ராசு வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான், அவனுக்கு ஏதாவது செய்யணும்ல. ஆமா, அவனுக்கு 1 பவுன் இவளுக்கு 1 பவுன் காயினா எடுத்துட்டு வந்து கொடுத்துடலாம் என்ன. நான் சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் வா விருப்பம் என்னமோ செய்யுமா. எல்லாம் போதும் போதும் செஞ்ச வரைக்கும். அடுத்து நம்ம ஜீவாவுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும் என்ன. அதுக்கெல்லாம் வேற நம்மளுக்கு செலவு அதிகமா இருக்கு பாத்துக்கோங்க. ஆமா, ஜீவா ஊர்ல இருந்து எப்ப வரியும்? இந்த வாரத்துல வந்துருவேன்னு தான் சொன்னா பாத்துக்கோங்க. நானும் டெய்லி எதிர்பார்த்து கிடக்கேன். இந்த முறை அவன் வந்தானா நீங்க கொஞ்சம் அவன்கிட்ட பேசி இங்கேயே ஏதாவது வேலையை பார்க்க சொல்லுங்க என்ன. ஓமா, அவன் சொன்னோன்னே கேட்டுட்டு தான் மறு வேலை பாப்பியான். ஏங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் எடுத்து சொல்லுங்களேங்க. சொல்லியேன். அவன் இங்கே ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு வீட்லயே இருந்தானா கந்தசாமி புரோக்கர் கிட்ட சொல்லியிருக்கேன், ஏதாவது நல்ல பொண்ணா பார்க்க சொல்லி சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம். என்ன தேவா, ஆஃபீஸ் நேரத்தில் வீட்டுக்கு வந்திருக்கேன், கையில் என்ன பையி? ஆபீஸ் வேலையாதாம வெளியில இருந்தேன். நம்ம ஸ்னேகாவோட சாரிக்கு பிளவுஸ் தைக்க கொடுத்துருந்தாலாம். ஆரி ஒர்க்லாம் வச்சு தைச்சிருக்காவ. 3000 ஆச்சுமா. அதுதான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படியே. என்னது 3000-ஆ? ஸ்னேகா என்னது அது கருமா? ஆரி ஒர்க்கு? ஆரி ஒர்க்கா? அத்தை அது ஆரி ஒர்க் இல்லை, ஆரி ஒர்க். என்ன கன்றாவியோ? எதுக்குடி உனக்கு 3000க்கு பிளவுஸ்? அதுக்குள்ள உங்க அம்மிட்ட வத்தி வச்சிட்டீங்களா? ஏய் என்கிட்ட பேசுடி. வத்தி வைக்கிறாவ. நானே வந்து தூக்கி போட்டு 4 மீதி மிதிக்கலாம் தான் இருந்தேன். எங்க அம்மா கேட்டுட்டு இருக்கா, பதில் சொல்லு. நான் ஏதோ ஒரு 300-500 இருக்குன்னு போய் வாங்க போலான்னு போனா 3000 வாங்கிட்டாவ. இப்பெல்லாம் ட்ரெண்டிங்கே ஆரி ஒர்க் பிளவுஸ் தான். ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் போடுறது கூட எனக்குலாம் உரிமை இல்லையா இந்த வீட்ல? பார்வதி, வீடு 3000 தானே, எவ்வளவோ செலவு பண்ணுதோம். மருமவ ஆசைப்பட்டு போட கொடுத்துருக்கியா, வாங்கி போட்டுக்கிட்டு விடு. இவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கியா? அவளை கேள்வி கேட்கவும் கூடாதுங்கிறிய. இந்தா குடி. 3000 என்ன சின்ன காசா? தேவா நான் பேசிட்டு இருக்கேன், என்னடா நீ பாட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிய? ஏம்மா இதெல்லாம் திருந்தா ஜென்மமா? என் தலையில கட்டி வச்சிருக்கீங்க பாரு. பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்களே பேசிக்கிடுங்க உங்க மருமக கிட்ட. எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை கிடக்கு, நான் போய் பார்க்கேன். அப்பா நான் போயிட்டு வரேன். நான் வேணா போய் இதை திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன் மாமா. அதை செய்ய முன்னப்போ. ஸ்னேகா அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நான் அத்தைகிட்ட பேசிக்கிட்டே, நீ உள்ள போ. ஏய் சிலிப்பி நில்லடி. வர வர இந்த காது வேற கேட்கவே மாட்டேங்குதுமா. பார்வதி என்ன திமிர் பத்தியலா அவளுக்கு? நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அடக்குனீங்கன்னா அப்புறம் இப்படித்தான் இருக்கும். இதனாலதான் அவ என்ன ஒரு பைசாவுக்கு மதிக்க மாட்டேங்கிறா பாத்துக்குங்க. ஏம்மா இது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்கம்மா, போய் வேலையை பாரு என்ன. நான் சாயந்தரம் வரேன், கடைக்கு போவோம். ஜீவாவுக்கு மறுபடியும் ஒரு போன் அடிச்சு என்னைக்கு வரையா என்னன்னு கேளு. கேக்கேன். கல்யாணம் முடியட்டும் இவளை வச்சுக்கிட்டே. சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு என்ன யோசிச்சுட்டு கிடக்க? அது வந்துங்க வீட்டு ஞாபகமாவே இருக்குங்க. அப்பா அம்மா தங்கச்சிலாம் எப்படி இருக்காவன்னு தெரியல. நான் இப்படி பண்ணது நினைச்சு அழுதுட்டே இருப்பாவ இல்ல. எல்லாம் கொஞ்ச நாள் போனா சரியாயிடுமா, வருத்தப்படாது என்ன. எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்குங்க. இப்ப போனா அன்னைக்கு மாதிரி சண்டை தான் வரும். கொஞ்ச நாள் போகட்டுமா, நான் கூட்டிட்டு போறேன். சரிங்க. சரி வீட்டுக்கு போவோமா? வா. பார்த்து நிறுத்துங்க. எங்க அங்க அம்மா, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு,
சின்ன பொண்ணு இங்க கண்ணை திறந்து பாரு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு